அன்பார்ந்த உறவுகளே, இன்னைக்கு நம்ம உயிர் விவசாய கப்பன் சேனல்லேருந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இலைப்புள்ளி நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து செம்புள்ளி புள்ளி நோய் ஒன்று சொல்லுவாங்க. செம்புள்ளி நோய் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. இந்த நோயோடைய வந்து தாக்குதல் எப்படிலாம் இருக்கும், இதோடைய அறிகுறிகள் என்ன, இது சாதகமான நிலை எப்படிலாம் இருக்கும், இது எப்படி கட்டுப்படுத்தலாம் என்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த உறவுகளே, இதோடைய அறிகுறி எப்படிலாம் இருக்கும், இது தாக்குதலின் அறிகுறி எப்படிலாம் இருக்குன்னா, இந்த நோய் வந்து எல் இலை வடிவ புள்ளியில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா இது பூசண வித்து அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா பூசண கருகல் நோய் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோடைய நாற்றங்கால் பருவத்தில் இருந்து இந்த பால் பருவம் வலிக்குமே, அதாவது நெல் வயலில் பால் பருவம் வலிக்குமே இந்த பூசண பயிர் தாக்குதல் இருக்கும், இந்த நோயோட இலை கருகல் நோயுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 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 நோய் வந்து முதல்ல எப்படி இருக்குன்னா, இந்த நோயை மிக சிறிய பழுப்பு புள்ளிகளாக தோன்றும். பின்னால வந்து முட்டை வடிவமாக இருந்து வட்ட வடிவமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட புள்ளிகள் வந்து என்ன சைஸ்ல இருக்குன்னா, 0.5 மில்லிமீட்டர்லேருந்து 2.0 மில்லிமீட்டர் அகலத்துக்கு இருக்கும் அப்படின்னும் இதை சொல்றாங்க. இதோடைய இது எந்த அளவுக்கு இருக்குன்னா, சின்ன சின்ன புள்ளிகளா இருக்கு ஒன்று சேர்ந்து பெரிய புள்ளிகளா மாறிவிடும். பெரிய திட்டுக்களாக மாறி, பின்னே அந்த இலையே வந்து கருகக்கூடிய ஒன்று சேர்ந்து இலையே கருகக்கூடிய அளவுல வந்து மாறுவதற்கான ஏற்பாடுகளை இந்த நோய் வந்து செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பின்னாலேயே பார்க்கலாம். நான் அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த பின்னால வந்து வீடியோவ பாருங்க. அதுபோல நெல் வயல்கள் வந்து கருகல் அந்த இலை வந்து பழுப்பு நிறமா மாறி சருகு போல இருக்கக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு வந்து பின்னால பார்க்க முடியும். ஏன்னா, நான் எடுக்கும்போது அந்த வயல்ல வந்து நிறையா இந்த மாதிரியான நோய் தாக்குதல் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த நோயை பற்றி சொல்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு அது வந்து அந்த கருகல் நோய் இருக்கு பாருங்க, இலை கருகல் நோய். அன்பார்ந்த உறவுகளே, இது வந்து இதோடைய தாக்குதல் வந்து ரொம்ப மோசமானதா இருக்கும். இந்த நோய் வந்து அதிகமா எங்க தாக்கும் அப்படின்னா, எ ப நெல் பயிருடைய கதிர் இருக்கு பார்த்தீங்களா? கதிருடைய கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதிகமா தாக்கும். பழுப்பு நிறமாக மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த நோய் தாக்கப்பட்டுச்சுன்னா, நாற்று வந்து முளைப்பு திறன் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முளைப்பு திறன் வந்து குறைவா இருக்கும். அ நாற்று வந்து மடிந்து விடும். நாற்று வந்து இறந்தே போயிடும் அப்படின்ற அளவுக்கு இந்த நோயோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தானியத்தோடைய தரம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. தானியத்தோட வந்து தரமும் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லங்க, இதோட எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது எடை குறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து பாதிக்கப்படும். நம்ம லாபம் வந்து வராது. நஷ்டத்தில நம்ம கொண்டு வந்து விட்டுடும். அன்பார்ந்த உறவுகளே, ரொம்ப முக்கியமான பார்க்கக்கூடிய நோய் இது. அது மட்டும் இல்லங்க, இந்த நோய் வந்து அதிதீவிரமாக அடைஞ்சிச்சுன்னா 50% மகசூலை வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எச்சரிக்கிறாங்க. அன்பார்ந்த உறவுகளே, இந்த நோய் வந்து மிக நம்மளுக்கு பலத்த கொடுக்கக்கூடியது அல்ல. இது வந்து பாதகமான நிலையில கொண்டு போய் விட்டுடுமேட்டுக்கு. அந்த அளவுக்கு இத எச்சரிக்கிறாங்க. ஏன்னா, இது மகசூல வந்து 50% தீவிரமாச்சுன்னா நம்ம பார்க்காம விட்டுட்டோம். இந்த நோய வந்து நம்ம வந்து அகற்றப்படல அப்படின்னா 50% வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்திரும். அன்பார்ந்த உறவுகளே, இது உன்னிப்பா கவனிங்க. இந்த நோய் வருவதற்கான சாதகமான சூழ்நிலை என்னலாம் இருக்கு அப்படின்ட்டு சில வகையில சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெப்பநிலையுடைய அளவு வந்து சொல்றாங்க. 25 டிகிரியில இருந்து அ 30 செல்சியஸ் டிகிரி வரைக்கும் இது வந்து இருந்துச்சுன்னா இந்த நோய் வந்து வரும். அதே மாரி ஈரப்பதம் வந்து 80% வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நோய் வந்து வருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி வயல்ல வந்து மிகுதியான தழை சத்து பசுந்தாள் தழை சத்து வந்து இருந்துச்சுன்னா இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வதா இலையில வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது இலை துளிகள் இலைகள வந்து ஈரமா இருக்குது. அது பனி பெய்யுறதுனால பனிப்பொழிவு காலத்துல அது இலை வந்து ஈரமா இருக்கும். அப்போ வந்து இந்த நோய் வந்து தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி சூழ்நிலை கூட அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து இந்த நோய் வந்த பிறகு எப்படிலாம் இது அகற்றப்பட வேண்டும், எப்படிலாம் இது வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. அது எப்படின்னா சொல்றாங்கன்னா, இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் சொல்றாங்க. இந்த நோயை வந்து விதைகளை வந்து நம்ம வந்து அ அ தரமான ஒரு விதையா வந்து நம்ம பயன்படுத்த வேணும். நோயற்ற விதைகளை வந்து நம்ம பயன்படுத்த வேணும். நோய் உள்ள நோய் நோய் நோயற்ற தரமில்லாத வந்து விதைகளை வந்து நம்ம வந்து பயிர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2வதா என்ன சொல்றாங்கன்னா, களை செடிகள் மற்றும் அதர செடிகள் இருந்தாலும் அத வந்து முழுமையா அழிச்சிடணும். அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட திறன்கள் கொண்ட நெல் ரகங்கள வந்து நீங்க வந்து பயிர் செய்யுங்க அப்படின்னு பரிந்துரை செய்றாங்க.
இது பல்வேறு வகையான அ நெல் ரகங்கள வந்து இவங்க சொல்றாங்க. அதில ஒரு சிலத நான் சொல்றேன். ஏடிடி 44, பிஓ 4, பவானி, காவேரி பவானி, கோ 44 போன்ற நெல் ரகங்கள வந்து இவங்க சொல்றாங்க. அ அப்படி பயிர் செய்யும்போது அவங்களுக்கு வந்து நோய் வந்து இந்த நோய் வந்து தாக்கப்படுறதுக்கான குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அதுமாரி பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற மாரி அந்த ஊட்டச்சத்துக்கள வந்து நம்ம அதிகரிக்கணும். அப்படி முறையான அந்த வளர்ச்சி திட்டத்த வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நெல் பருவத்த அதாவது நடவு பருவம் முதல் நெல் தண்டு உருட்டி, பூ பருவ முடி வர வரைக்குமே அதோடைய ஊட்டச்சத்த வந்து நம்ம வந்து சரியான முறையில குடுக்கணும். ஒவ்வொரு பருவ கால நிலைக்கும் ஏற்ற மாரி ஊட்டச்சத்துக்கள வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா, அப்பதான் அந்த சத்துக்கள வந்து நம்ம வந்து பயிர்கள வந்து எடுத்துக்கிட்டு தன தனக்கான நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிச்சு, நோய்கள வந்து தாக்காத அளவு வந்து நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதேமாரி நீர் வந்து மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்றாங்க. நீர் வந்து பற்றாக்குறைய வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பயிர்களுக்கு எப்போதெல்லாம் நீர் தேவையோ, அப்பல்லாம் கண்டிப்பா தேவையான அளவுக்கு நீர வந்து நம்ம வந்து நெல்லுக்கு பாய்ச்சணும் அப்படின்னு சொல்றாங்க. நீர் பற்றாக்குறைய வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, நீர் பற்றாக்குறைய மட்டும் சொல்லல, வளமான மண்ல வந்து அவங்க சிலிக்கன் போன்ற உர மேலாண்மைய வந்து நம்ம வந்து கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலிக்கன் போன்ற உர மேலாண்மை வந்து சரியான முறையில கையாண்டா தான் மண் வளத்த வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். மண்ண வந்து நம்ம வந்து வ மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சத்துக்கள வந்து சரியான உர மேலாண்மை இருந்தா தான், அந்த பயிர்கள வந்து சரியான முறையில வந்து நம்ம பாதுகாக்க முடியும். சத்துக்களுக்கு வந்து பயிர்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு தான் ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஒரே நேரத்தில வந்து பல்வேறு நோய்கள் வந்து தாக்கப்படுறது தான் பயிர்களுக்கு வந்து வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா, இலைப்புள்ளி நோய் போல பல்வேறு நோய்கள் வந்து ஒரே நேரத்தில வந்து ஒரே இடத்துல அந்த பயிர வந்து தாக்கம்போது, நம்மளுக்கு வந்து பயிர் வந்து சேதாரம் ஏற்படுது. அப்படிப்பட்ட நோய வந்து நம்ம தினந்தோறும் வயல்ல வந்து சென்று கண்டறிந்து, அத அகற்றுவதற்கு ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தணும். நம்ம அன்பார்ந்த விவசாயிகளே, நம்ம இயற்கை உரங்கள் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இயற்கை உரம் வந்து ஆர்கானிக் உரம் வந்து நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து விவசாயிகளுக்கு நெறையா குடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்க யூடியூப் வீடியோவுல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா ஆர்கானிக் உரம் தேவை வந்தா எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நம்பர வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க்ல குடுக்குறேன். கண்டிப்பா நீங்க ஃபோன் அடிச்சு கேளுங்க. நம்ம நண்பர் வந்து பல்வேறு வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நோய் தாக்கப்பட்டபோது அந்த பயிர்கள் எப்படி இருந்துச்சு? நோய் அந்த மருந்து ஆர்கானிக் உரம் வந்து நம்மளுக்கு குடுத்த பிறகு எப்படி அந்த நோய் வந்து தெளிந்து அந்த பயிர் வந்து ஆரோக்கியமா இருக்கு என்றத நம்ம வீடியோ வந்து நமக்கு நெறையா குடுத்துருக்காரு. உண்மையாலுமே அத பார்க்கறது வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு. நோய் தாக்காத அளவுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கக்கூடிய ஆர்கானிக் உரத்துல வந்து அவங்க செஞ்சு குடுத்துட்டுருக்காங்க. நெறையா பயிர் விளைச்சல வந்து அதிகரிக்க முடியும். மண் வளத்த வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அன்பார்ந்த உறவுகளே, உங்களுக்கு ஆர்கானிக் உரம் தேவைன்னா, கண்டிப்பா இந்த நம்பர் குடுக்குறேன். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நண்பர வந்து நீங்க பேசி வாங்கிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே.